ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்ன ஃபார்முலா பற்றி சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HLOOKUP ஃபார்முலா பற்றி தான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே உங்களுக்கு வந்து VLOOKUP ஃபார்முலா வந்து சொல்லி தந்துச்சு. இதில் வந்து HLOOKUP ஃபார்முலாக்கும் VLOOKUP ஃபார்முலாக்கும் என்ன மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்டிக்கல் வைஸாக வந்து ஒரு லுக்கப் பண்ணுறதுக்கு வந்து VLOOKUP ஃபார்முலா வந்து யூஸ் ஆகும். அதே மாதிரி HLOOKUP என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல் வைஸ் வந்து லுக்கப் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து HLOOKUPக்கும் VLOOKUPக்கும் இடையில் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ். இதை வந்து நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷனில் வந்து இப்படி வந்து HLOOKUP யூஸ் பண்ணலாம், VLOOKUP யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இந்த மாதிரி வந்து வெர்டிக்கல் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெஸ்ட்டு VLOOKUP யூஸ் பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டு. அதே இது இப்போ டேட்டா வந்து இந்த மாதிரி வந்து ஹரிசாண்டல் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நேம்னா வந்து உங்களுக்கு வந்து வெர்டிக்கல் வைஸ் கொடுக்காம உங்களுக்கு வந்து இப்படி வந்து ஹரிசாண்டல் வைஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்ஜெக்ட் அதே மாதிரி மார்க்ஸ் வந்து எல்லாமே ஹரிசாண்டல் வைஸ் வந்து இப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதில் இருந்து ஒரு லுக்கப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து நிச்சயமாக HLOOKUP ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் HLOOKUP ஃபார்முலாவுக்கு HLOOKUP அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. தென் எந்த வேல்யூவை லுக்கப் பண்ணணுமோ, அதாவது இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரீயை. அதுக்கப்புறம் டேபிள் அரேனா வந்து இந்த டேபிளை தான் நீங்கள் வந்து சூஸ் பண்ணணும். டேபிள் அரே வந்து சூஸ் பண்ணியாச்சு. தென் கமா போட்டுக்கோங்க. எந்த ரோவில் இருந்து உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ வந்து லுக்கப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நீங்கள் கொடுக்கணும். சப்போஸ் சப்ஜெக்டை வந்து நீங்கள் லுக்கப் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 அப்படின்னு வந்து கொடுக்கலாம். இல்லை எனக்கு வந்து மார்க்ஸ் வந்து லுக்கப் பண்ணணும் அப்படின்னா வந்து 3 அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஏன் அப்படின்னா 1 2 3. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து மார்க் தான் தேவை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, எக்ஸாக்டாக வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு 0 ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீ அப்படிங்கிறதுக்கான வேல்யூ வந்து 59 அப்படிங்கிறது வந்து ரிட்டன் ஆகிருக்குங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து HLOOKUP ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். ஜஸ்ட்டு இப்போ பாருங்கள், இதில் வந்து ஒரு மெயின் ஃபங்க்ஷன் பற்றி நான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஜஸ்ட்டு இது வந்து ட்ராக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் N/A வந்திருக்கு. ஆனால் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ரவி அப்படிங்கிறதுக்கு வந்து இங்கே வந்து 96 அப்படிங்கிற மார்க் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே வந்து N/A வந்திருக்கு. இதற்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து தெரியும். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டேபிள் அரே வந்து டேபிள் 1ல், அதாவது ரோ 1லேருந்து 3 வரையும் தான். ஆனால் இப்போ பாருங்கள், உங்களுக்கு வந்து 2லேருந்து 4 வரையும் வந்து இன்கரெக்டாக வந்து ரெஃபர் ஆகிட்டு இருக்குது. இதுதான் வந்து இந்த ஃபார்முலா வந்து N/A வந்து இஷ்யூவை வந்து த்ரோ பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன். இது எதற்காக வந்து இப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு பர்டிகுலர் அதாவது ஒரு ரோவையே செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரோவையே சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக் பண்ணும்போது வந்து அந்த இது வந்து சேஞ்ச் ஆகுது வேல்யூஸு. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சை மட்டும் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணும்போது அந்த ரேஞ்ச் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஃபார்முலாவில் A1 to H3 தான் வந்து கரெக்டான ரெஃபரன்ஸு. ஆனால் அடுத்ததில் பாருங்கள், நீங்கள் ட்ராக் பண்ணணுன்னா அது வந்து A2 to H4 அப்படின்னு வந்து மாறிடுச்சு. இதுதான் வந்து உங்களுக்கு இஷ்யூ வந்து த்ரோ பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எரரை வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இந்த ரேஞ்சை வந்து ஸ்டாட்டிக்காக அப்படியே வந்து வச்சுக்கணும். இப்படி ஸ்டாட்டிக்காக வச்சுக்கிறதுக்கு என்ன வந்து வழி எக்ஸலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு அதாவது எந்த வேல்யூவை வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக ரெஃபரன்ஸ் வந்து வச்சுக்கணுமோ. இப்போ A1 வந்து எனக்கு ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு A1 வந்து கிளிக் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து F4 அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா இப்படி வந்து டாலர் சிம்பிள் வந்து தரும். இதை வந்து நீங்கள் மேனுவலாக கூட அந்த டாலர் சிம்பிளை போடலாம். இல்லை அப்படின்னா ஷார்ட்கட் கீ வந்து என்னென்னா F4. அதே மாதிரி H3 எனக்கு H3யும் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுலேயும் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து F4 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஆகிரும். இப்போ நீங்கள் வந்து ஃபார்முலா வந்து ட்ராக் பண்ணி பாருங்கள், அந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. பாருங்கள், ட்ராக் பண்ணி பாருங்கள். இந்த A1 to H3ங்கிறது ரெஃபரன்ஸ் வந்து ஃபார்முலா ட்ராக் பண்ணியிருந்தாலும் மாறி இருக்காது. அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடு உள்ள A12 மட்டும்தான் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ரோக்கும் தகுந்த மாதிரி வந்து மாறி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஸ்டாட்டிக்காக வந்து ஒரு சில இடத்துல வந்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸை வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு எப்போ புரியும் அப்படின்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது வந்து புரியும். ஸோ கண்டிப்பாக வந்து HLOOKUP ஃபங்க்ஷன் பற்றியும் VLOOKUP ஃபங்க்ஷன் குறித்தும் நீங்கள் வந்து உங்கள் எண்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து ரீச் அவுட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.